ஞானசேகரனை கைது செய்து கைகாலம் முறிச்சு மாவு கட்டு போட்ட மாதிரி ஒரு ஆக்ஷனை காட்டி காவல்துறை வண்டியில ஏத்தி இருக்கிறாங்க. 15 குற்ற வழக்குகள் பின்புலம் உள்ளவன் எப்படி சுதந்திரமாக செயல்படுறான்? அரசியல் பின்புலம் இருந்ததனால்தான் இவர்களால் இது போல செய்ய முடியும். இப்ப கேள்வி எல்லாம், ஞானசேகரனை பிடிச்சி நீங்க கைகால உடைச்சாங்களா என்னன்னு தெரியாது, மாவு கட்டு போட்டு வண்டியில எழுத்தி கைது செய்யப்பட்டதுன்னு காட்டிட்டீங்க. அந்த ஞானசேகரன் சொன்ன சார் யார்? அப்ப அதற்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இருக்கிறார். ஆனா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த போனுக்கு யாருக்கு இருந்து அழைப்பு வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு இவ்வளவு நேரமா? அப்ப அரசியல் பின்புலம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒவ்வொரு குற்றமும் நிகழ்கிறதுக்கு பின்னாடிதான் காவல்துறை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குது. அந்த ஞானசேகரன் தொடர் குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி இரவு அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக விசாரணையின் அடிப்படையில் ஞானசேகரன் வயது 37 என்ற ஹிஸ்டரி ஷீட்டரை சரித்திர குற்ற பதிவேடு கொண்ட ஒரு பாலியல் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த இந்த ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி வந்திருக்கிறார். அவர் மீது ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. அந்த ஞானசேகரனுக்கு வேலையே இரவு நேரங்கள் கடை முடிந்த பிறகு, பிரியாணி கடை முடிந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் செல்வது, அங்கே தனிமையில் இருக்கிற காதலர்களை செல்போனிலே படம் பிடிப்பது, அதை காட்டி விடுவதாக சொல்லி மிரட்டுவது, பெண்களிடத்திலே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது, இதையே வழக்கமாக செய்து வந்திருக்கிறார். இப்படி எத்தனை கல்லூரிகளில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையிலே சென்னையில் இருக்கிற இந்தியாவிலேயே மிக முக்கியமாக இருக்கிற பல்கலைக்கழகங்களில் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் வரும் வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு, கல்லூரி படிக்கிற 2ஆம் ஆண்டு மாணவி, பொறியியல் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது என்பது மிக மோசமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இந்த ஞானசேகரன் 2 பேரும் 2 காதலர்கள் இரவிலே பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஹாஸ்டல் பில்டிங்கிலே தங்கி படித்து வரக்கூடியவர் அந்த மாணவி. BE 2ஆம் ஆண்டு படிக்கிறார். 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவனோடு காதல் வயப்பட்டு அவர்கள் தனிமையில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இரவு நேரத்தில். இவர்களை போன்ற காதலர்களை குறிவைத்து அவர்களிடத்திலே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதுதான் இந்த ஞானசேகரனின் வேலை. 23ஆம் தேதி இரவு அதே போல இந்த ஞானசேகரன் போகிற போது இவர்கள் இருவரையும் பார்த்து தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்திருக்கிறார். வீடியோ எடுத்துவிட்டு அவரிடம் காமித்த போது அவர்கள் 2 பேரும் இதை யாரிடம் காட்ட வேண்டாம் என்று கெஞ்சி இருக்கிறார்கள். நான் இதை டீனு கிட்ட காட்டுவேன், காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட காட்டுவேன், இதை காட்டி உங்களுக்கு டிசி கொடுக்க வச்சிருவேன் என்று மிரட்டி இருக்கிறார். மிரட்டிய பிறகு அந்த 2 பேரில் அந்த பையனை மட்டும் தனியா அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு மீண்டும் அந்த பெண்ணிடம் திரும்பி வந்திருக்கிறார். அந்த பெண்ணுகிட்ட வந்த உடனே அந்த பெண்ணுகிட்ட என்ன சொல்லி இருக்கிறாரு, ஸ்டாஃபுங்கள்ட்ட அந்த பையனை ஒப்படைச்சிட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட சொல்லி இருக்கிறார். உள்ளபடியே அந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டுட்டு வந்து பெண்ணுகிட்ட, நான் ஸ்டாஃபு கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா உன்னை நான் தனியா காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட சொல்லி தனியாக அழைத்து சென்றிருக்கிறார் பக்கத்துல உள்ள ஒரு பில்டிங். அந்த பில்டிங்க்கு அழைத்து சென்று 3 நிபந்தனைகளே வச்சிருக்கிறார். அவன் என்ன சொல்றான்னா, ஸ்டாஃபுங்கள்ட்ட டீனுகிட்ட இதை காட்டி உனக்கு டிசி கொடுக்க வச்சிருவேன், இல்லைன்னா நீ என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா இதை நான் பெரிய அளவில் கொண்டு போக மாட்டேன், இல்லைன்னா இன்னொரு சார்கிட்ட கூடயும் நீ இருக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதன் பிறகு மிரட்டி அந்த பெண்ணுடன் தனியாக பாலியல் வன்முறவு செய்து அதை செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க அப்பாவுடைய நம்பரை வாங்கிக்கிட்டு, நீ இதை யார்ட்டையாவது வெளில சொன்னா நான் உங்க அப்பாவுக்கு இதை அனுப்பி விட்டுருவேன்னு அதை மிரட்டி அந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி விட்டு அவன் அங்க இருந்து போயிருக்கான். இப்ப யார் அந்த சார்? இதுலயும் அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தில் இன்னொன்னும் சொல்லி இருக்கிறான். இந்த பெண்ணை தனியாக வைத்து அவன் மிரட்டி இருக்கிற பொழுது ஒரு போன் வந்திருக்கிறது. அந்த போன்ல அவன் என்ன சொல்றான்னா, நான் கொஞ்ச நேரம் மிரட்டிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த போனை செய்தது யார்? ஒரு சாரு கூட நீ தனியா இருக்கணும்னு சொன்னானே, அந்த சார் யார்? ஞானசேகரனை கைது செய்து கைகாலம் முறிச்சு மாவு கட்டு போட்ட மாதிரி ஒரு ஆக்ஷனை காட்டி காவல்துறை வண்டியில ஏத்தி இருக்கிறாங்க.
15 குற்ற வழக்குகள் பின்புலம் உள்ளவன் எப்படி சுதந்திரமாக செயல்படுறான்? நிர்பயா நிதியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1200 நீதிமன்றங்கள் பெண்களுக்கு விரைவா பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல, பாலியல் சீண்டல் வழக்குகள்ல நீதி வழங்கணும்னு சொல்லி நியமிக்கப்பட்டது. ஆனா 15 குற்ற வழக்குகள் ஏற்கனவே அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லைனா அவன் எந்த குற்றத்தில் தண்டிக்கப்பட்டான்? அரசியல் பின்புலம் இருந்ததனால்தான் இவர்களால் இது போல செய்ய முடியும். இப்ப கேள்வி எல்லாம், ஞானசேகரனை பிடிச்சி நீங்க கைகால உடைச்சாங்களா என்னன்னு தெரியாது, மாவு கட்டு போட்டு வண்டியில எழுத்தி கைது செய்யப்பட்டதுன்னு காட்டிட்டீங்க. அந்த ஞானசேகரன் சொன்ன சார் யார்? அப்ப அதற்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இருக்கிறார். ஏன் அவரால் கைது செய்ய முடியல? அவரை சார் பேரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஞானசேகரனை 20 தனிப்படைகள் அமைச்சு ஒரே இரவுல கண்டுபிடிச்சி, ஆனா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த போனுக்கு யார்கிட்ட இருந்து அழைப்பு வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு இவ்வளவு நேரமா? அப்ப அரசியல் பின்புலம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒவ்வொரு குற்றமும் நிகழ்கிறதுக்கு பின்னாடிதான் காவல்துறை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குது. சமீபத்துல திருநெல்வேலியில கோர்ட் வாசல்ல வச்சு ஒருத்தனை கொலை பண்ணாங்க. 4 பேர் கொலை பண்ணிட்டு கார்ல சாவகாசமா ஏறி போறான். கோர்ட் வாசல்ல காவல்துறை எல்லாம் இருக்கு, ஆனாலும் அந்த கொலையை தடுக்க முடியல. ஒருத்தனை மட்டும் மடக்கி பிடிச்சாங்க, மத்தவங்க எல்லாம் கார்ல ஏறி அப்படியே போறான். அந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்து நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு எடுத்து, என்ன இது கோர்ட் வாசல்ல இவ்வளவு இதா கொலை பண்ணிட்டு போறானோ, நீங்க அப்படியே இருக்கிறீங்கன்னு காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க சொன்னிச்சு. அதன் பிறகு சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவர் சொல்றார், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நீதிமன்றங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு போடப்படும், துப்பாக்கி எந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அப்ப ஒரு குற்றம் நடந்த பிறகுதான் இந்த நடவடிக்கை. இப்ப ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே இதே ஞானசேகரன் ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான், கைதாக்கி இருக்கிறாங்க. அப்ப ஏன் அங்க மீண்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல? பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏன் எடுக்கல? அந்த ஞானசேகரன் தொடர் குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? காதலிக்கிறவர்களுக்கு ஒரு சமூக பதற்றத்தை சமூக கட்டமைப்பே உருவாக்கி வச்சிருக்கு. ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? எல்லா திரைப்படங்களும் எல்லா இது என்ன காட்டுறாங்கன்னா, நாங்க படிக்க அனுப்புறோம் அப்படி கட்டுட்டா என்ன ஆகுறது, என்ன ஆகுறது? அப்ப காதலிப்பதே மிகப்பெரிய குற்றம்னு ஆயிட்டதுனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த பதற்றம் வந்துடும். அந்த பதற்றத்தை பயன்படுத்திக்கிற இந்த மாதிரி ஞானசேகரன் போன்ற பொறுக்கிகள்லாம் என்ன செய்யறாங்க, இதை நான் வீட்டுல காட்டிடுவேன், காலேஜில் காட்டிடுவேன், டீனு கிட்ட காட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவர்களை ஏதோ இந்த மாணவி தைரியமா, அந்த மாணவியினுடைய குடும்பத்தினர் வழக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாணவி அந்த கொடுமையை தன்னுடைய விடுதியில தன்னுடைய சக தோழிகள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் பெற்றோருக்கு அவர்கள் தைரியமாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி சொல்லாத மாணவிகள் எத்தனை பேர் ஏற்கனவே அந்த ஞானசேகரனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அந்த பெண்ணோடு பேசி கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய காதலன் தைரியம் கொடுத்திருக்கணும் அந்த பொண்ணுக்கு. அந்த பையன் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காவல்துறையில புகார் அளித்த பிறகு தேடி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுவும் ஞானசேகரன் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த சார் யாருன்னு சொல்லல. சரி, இத எதிர்கட்சிகள் உட்பட எல்லாம் இன்னைக்கு போராட்டம் அது இதுன்னு இருக்கிறாங்க. அதிமுக ஜெயக்குமார் கைது, பாஜகவில் தமிழிசை கைது, அண்ணாமலை கொந்தளிப்பு, ஆளுங்கட்சிக்கு எதிராக. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுது. கோர்ட் வாசல்ல கொலையா இருக்கட்டும், பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும். ஆனால் அரசியலாக்கப்படுகிற போது இது எல்லாமே அரசியலா தான் இருக்கு. பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 11 குற்றவாளிகளை வெளியில் விட்டது பாஜக. இந்தியாவே காரி துப்புச்சு. வெளியே விட்டது இல்லாம அவர்களுக்கு மாலை போட்டு இனிப்பு கொடுத்து வரவேற்றானோ பாலியல் குற்றவாளிகளை. நாட்டுக்காக பதக்கம் வாங்கிய பெண்கள் பிரிஜ்பூஷன்கிற பாஜக எம்பி மீது பாலியல் குற்றச்சாட்டை வச்சு போராடினாங்க. போராடினவங்களை தரதரன்னு இழுத்துட்டு போனாங்களோ ஒழிஞ்சு குற்றவாளியை ஒன்றும் பண்ணல. இது பாஜகவுடைய நிலை. அதிமுக பொள்ளாச்சி விவகாரம், எத்தனை பெண் குழந்தைகளை கும்பலாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தினாங்க. 2019 பிப்ரவரியில் அது வெளியாகி எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இன்னவரை நீதி இல்லை. சிபிஐ விட்ட வழக்கு ஒப்படைக்கப்பட்டது, சிபிஐ இழுத்துக்கிட்டே இருக்கு. அதிமுகவும் அப்படிதான், பாஜகவும் அப்படிதான். கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் முன்னாள் நிர்வாகி
பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அது எவ்வளவு பெரிய என்சிசி கேம்பு விவகாரமாச்சு. இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் இதை போன்ற பாலியல் குற்றவாளிகளை தங்கள் கட்சியில் வச்சிருப்பதாலதான் அவங்களுக்கு அந்த தைரியம் வருது. காவல்துறையோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த சாரு ஞானசேகரனுக்கு ஒரு சார் இருக்கிற மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் காப்பாற்றுவார்கள். இந்த போக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை வன்முறைகளை வளர விடுகிறது. ஒரு 15 வழக்கு கொண்ட ஹிஸ்டரி ஷீட்டரால மீண்டும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னா அப்ப அவன் எத்தனை பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருப்பான், அவன் எப்படி வெளியே இருக்கிறான், அவனை ஜாமீன்ல எடுத்தது யாரு, அவனுக்கு தீர்ப்பு வழங்கின நீதிபதி யாரு, சட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை போன்ற எத்தனை குற்றவாளிகள், கிட்டத்தட்ட 92.1% வழக்குகள் பதியப்படுகிறது. ஆனால் 22.2% வழக்குகளுக்கு தான் நீதி கிடைக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல. அப்ப எந்த அளவுக்கு நீதியே இருக்கிற போது இன்னைக்கு எல்லாம் மாணவர்கள் போராடுறாங்க. 2012 நிர்பயாவுடைய பாலியல் வன்கொடுமை நடந்து நாட்டையே உழுக்குச்சு. ஹத்ராஸ்ல தலித் பெண் முதுகு உடைக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணானோ தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்ணை. அந்த பெண்ணுக்கு இன்று வரை நீதி கிடைக்கல. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை போய் சந்திச்சார். அந்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல. அரசு வழங்குறேன்னு சொன்ன எந்த சலுகையும் அந்த குடும்பத்துக்கு வழங்கல. பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகள் அதே ஊர்ல சுதந்திரமா இருக்கிறாங்க. இதுதான் இந்தியாவுடைய பெண்களுக்கு வழங்கப்படுகிற நீதி, குறிப்பாக தலித் பெண்களுக்கு வழங்கப்படுகிற நீதி. அது தமிழ்நாட்டிலே அதே நிலைமைதாங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம். அந்த குற்றவாளியை கண்காணிக்காததுனால, அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்காததுனால ஞானசேகரன்கிற அந்த குற்றவாளி இன்னைக்கு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். ஆக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை, நிர்வாகத்தின் கடமை. ஒவ்வொரு காலேஜிலும் செக்யூரிட்டி போடுறாங்கல்ல. ஆக இதையெல்லாம் உறுதி செய்கிற அளவுக்கு அரசாங்கங்கள் இருக்க வேண்டும், அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும், காவல்துறை இருக்க வேண்டும். எஃப்ஐஆர் போட்டது எப்படி வெளில வரும்? இன்னைக்கு எஃப்ஐஆர் காப்பி அந்த பெண்ணுடைய வாக்கு மூலம் வெளில வந்திருக்கு. அதுல சொல்லப்பட்டுகிற இந்த தகவலின் அடிப்படையில மேலும் காவல்துறைக்கு அழுத்தங்கள் கொடுத்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பொள்ளாச்சி விவகாரத்துல எப்படி 4 பேரை கைது பண்ணாங்க, அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருந்தது. ஒரு அதிமுகவினுடைய முக்கியமான நபருடைய மகன் அதுல குற்றவாளியா இருந்தான். பாலியல் வன்கொடுமை வழக்குல கைதாகி சிறைக்கு போயிருக்கிறாரு. ஆனா அந்த அதிமுக எம்எல்ஏ அவங்க அப்பா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரா அவருக்கு அதிமுக சீட்டு கொடுத்து தேர்தலில் ஜெயிக்க வைக்குது. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பாலியல் குற்றவாளிகளை காப்பாத்துற மாதிரிதான் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரன் டிஎம்கே சேர்ந்தவர்னு பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். எல்லா அரசியல் பின்புலமும் உடையவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுகிற போது அதை தட்டி கேட்க வேண்டும். மாணவர்கள் தட்டி கேட்கணும், இளைஞர்கள் தட்டி கேட்கணும். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம். அதுக்கு போராடினாங்க, அந்த போராட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு மாநிலத்தில் ஆந்திராவில், அடுத்தது கர்நாடகாவில் எங்க ஒரு போராட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு போராட்டம். அவ்வளவுதான். நேற்று பொள்ளாச்சிக்கு, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம், அப்படி போயிட்டே இருக்கும். நிரந்தர தீர்வை காணுவதற்கு அரசுகள் முயற்சிக்க வேண்டும். அந்த மாணவனுடைய தைரியத்தை நாம் பாராட்டணும். பெற்றோருடைய ஒத்துழைப்பால தான் இன்னைக்கு அவங்க வழக்கை கொடுத்து அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னொரு பெண்ணுக்கு நடக்காம இருக்கும். ஆனா ஏற்கனவே 15 வழக்குல ஜாமீன்ல வெளில வந்து சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஞானசேகரன் மீண்டும் என்னைக்கு விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மீண்டும் அவன் திருந்துவானாங்கிறது சட்டத்தின் கைகளில் தான் இருக்கிறது. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.